வணக்கம். எப்பவும் போல கற்கும் ஆர்வலரான உங்களை, அதாவது உங்கள தான் நேரா பார்த்து சொல்றேன். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். சரி, ஒரு சின்ன கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு நடுராத்திரி நேரம், நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற இருண்ட நெடுஞ்சாலையில கார் ஓட்டிட்டு போறீங்க. கேக்குறப்பவே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. ஆமா. அந்த காருள்ள உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க காரோட ஹெட்லைட்ஸ் தான். அந்த வெளிச்சம் பாதையை காட்டுங்கிற நம்பிக்கை. ஆனா திடீர்னு அந்த விளக்குகள் அணைஞ்சிடுச்சுன்னா சுற்றிலும் கும்மிருட்டு. அந்த மாதிரி திசையே தெரியாத ஒரு கணத்துல நீங்க அப்படியே வண்டியை நடு ரோட்ல நிறுத்திட்டு விடியும் வரைக்கும் பயந்து போய் உக்காந்துட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். அதாவது ஸ்டீரிங் இறுக்கமா புடிச்சுக்கிட்டு வண்டியோட வேகத்தை குறைச்சு நிலாவோட மங்கலான வெளிச்சத்திலயோ அல்லது ரொம்ப தூரத்துல போற ஏதோ ஒரு வண்டியோட சிவப்பு நிற டைலைட் வச்சோ எப்படியாவது அந்த இருட்டை கடக்க முயற்சி பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது உயிர் வாழும் உள்ளுணர்வைத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். வாழ்க்கையில ரொம்ப இருண்ட கஷ்டமான காலங்களை எப்படி கடந்து வர்றதுங்கிறதுக்கான ஒரு சர்வைவல் மேனுவலை, ஒரு கையேட்டை நாம இன்னைக்கு உருவாக்க போறோம். ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு இது. ஆமாங்க. கடினமான காலங்களை கடந்து செல்வது எப்படிங்கிற ஒரு விரிவான பதிவு. இது ஏதோ சும்மா மேடையில பேசுற வெற்று மோட்டிவேஷன் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் உந்துதலும் இல்லாதப்போ கூட எப்படி தொடர்ந்து இயங்குறதுங்கிறதுக்கான நிதர்சனமான வழிகாட்டி. சரி, இத நாம இப்ப கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இதுல நாம முதல்ல உடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாயை ஒண்ணு இருக்கு. அதாவது கஷ்டமான காலங்கள்ல நமக்கு அதிக பலமும் ஒரு அசாதாரணமான மோட்டிவேஷனோ தேவைன்னு தான் நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கும்போது தான் உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு உதவி பண்ணும். ஓ, அப்ப கஷ்டமான நேரத்துல அந்த உணர்ச்சிகள் வேலை செய்யாதா? ஆமா, வேலை செய்யாது. வாழ்க்கை ரொம்ப கடினமாகும்போது அதே உணர்ச்சிகள் உங்களுக்கு துரோகம் தான் செய்யும். கஷ்டமான காலங்கள் உங்ககிட்ட மோட்டிவேஷன் எதிர்பார்க்கல. மாறாக நீங்க ஃபங்க்ஷனலா இருக்கணும். அதாவது தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குது. இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா, நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும்போது மோட்டிவேஷன் இல்லாம இருக்கிறது நம்மளோட பலவீனம் கிடையாது. அது மூளையோட ஒரு இயல்பான தற்காப்பு நிலைன்னு சொல்லலாம். நாம வேலை செய்யற மூட்ல இருக்கிறோமாங்கிறது இங்க முக்கியம் இல்ல. அந்த வேலை நடக்குதாங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். 100% உண்மை. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு பெரிய இழப்போ இல்ல ஏமாற்றமோ நடக்கும்போது எப்படி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம ஒரு வேலையை மட்டும் ஏந்திர மாதிரி செய்ய முடியும்? நம்ம மனசு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அந்த யதார்த்தத்தோட சண்டை போட்டுட்டே இருக்குமே. அங்கதான் நம்ம பண்ற முதல் தப்பே இருக்கு. கஷ்டமான நேரங்கள் தானா நம்மள வீழ்த்துவது கிடையாது. ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கும்போது, ஐயோ இது நடந்திருக்க கூடாதே, என் வாழ்க்கை இப்படி திசை மாறிடுச்சுன்னு நம்ம அந்த ரியாலிட்டியை எதிர்ப்போம் இல்லையா? அந்த மனப்போராட்டம் தான் மூளையோட எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சிடுது. அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பிரச்சனைங்கிறீங்க. ஆமா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம மூளையோட முதல் வேலை அதை சரி பண்றது கிடையாது. என்ன நடக்குதோ அதை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கிட்டு நம்ம கிட்ட மீதி இருக்கிற எனர்ஜி வீணாவதை தடுக்கிறது தான் முதல் வேலை. இதத்தான் சைக்காலஜில காக்னிட்டிவ் லோட், அதாவது அறிவாற்றல் சுமைன்னு சொல்லுவாங்க. நடக்கிறதை ஏத்துக்க மறுக்கும்போது மூளை 2 மடங்கா வேலை செய்ய வேண்டியிருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட். அதாவது உண்மைகளுக்கும் நாமவே உருவாக்கிக்கிற கதைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இதை எப்படி கையாளுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஃபேக்ட்ஸ் வெர்சஸ் ஸ்டோரிஸ். எக்ஸாக்ட்லி. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது வேற உண்மை. ஆனா அதை வச்சுக்கிட்டு நாமளே ஒரு பெரிய முடிவுக்கு வருவோம் இல்லையா? அது நம்மளோட கற்பனை கதை. உதாரணத்துக்கு, எனக்கு இன்னைக்கு பிசினஸ்ல நஷ்டம் ஆயிடுச்சுங்கிறது உண்மை. ஆனா அதை வச்சுக்கிட்டு நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன், இனி என் வாழ்க்கையில என்னால மீளவே முடியாதுன்னு மனசு ஒரு பெரிய திரைக்கதையை எழுதுதே, அதுதான் நம்மள அழிக்குது. மிக துல்லியமான விளக்கம். இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா, மூளைக்கு எது உண்மை எது கதைன்னு பகுத்தறிகிற திறன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில கண்டிப்பா இருக்காது. நான் ஒரு ஃபெயிலியர்னு கதையை உருவாக்கும்போது மூளை இதை ஒரு பெரிய அச்சுறுத்தலா எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த படபடப்பு வருது போல. ஆமா, இத வழியா நம்ம அடையாளமாவே மாத்திக்கிற ஒரு ஆபத்தான நிலை. ஆனா நான் இப்போ இந்த கஷ்டமான நிலையில இருக்கேன்னு நிதர்சனத்தை மட்டும் நம்ம ஏத்துக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களோட அளவு தானா குறைஞ்சிடும். அடுத்த கட்ட நகர்வுக்கான லாஜிக்கலான சிந்தனைக்கு மூளை மாற ஆரம்பிக்கும்.
இத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கொந்தளிப்பான கடல்ல நிக்கிறதுக்கு சமம்னு தோணுது. அதாவது திடீர்னு ஒரு பெரிய அலை வரும்போது, நீங்க பயந்து போய் கை கால்கள அடிச்சுக்கிட்டு அந்த அலைய எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னா, கண்டிப்பா முழுகிடுவீங்க. கரெக்ட். அதே மாதிரி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு நின்னாலும் அலை உங்கள அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆனா யதார்த்தத்தை உணர்ந்து கால்கள அகலமா உறுதியா ஊன்றி மூச்சை இழுத்து பிடிச்சு நின்னீங்கன்னா அந்த அலை உங்க மேல மோதிட்டு அப்படியே போயிடும். அலைய தடுக்கிறது சாத்தியம் இல்ல. ஆனா கால்கள உறுதியா ஊன்றுவது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப அழகான ஒப்பீடு. அந்த உறுதியான நிலை தான் யதார்த்தத்தை ஏத்துக்கிறது. ஆனா இங்க தான் நிறைய பேர் ஒரு பெரிய பொறியில மாட்றாங்க. யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க செயல்பட ரெடியாகிற வரைக்கும், அதாவது தயாராகும் வரைக்கும் காத்திருக்காங்க. ஆமா, எனக்கே தோணும். என் மனநிலை எப்போ சரியாகுதோ, நான் எப்போ ரெடியா ஃபீல் பண்றனோ, அப்போ நான் வேலைய ஆரம்பிக்கிறேன்னு வெயிட் பண்ணுவோம். நான் நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலான்னு சொல்றதெல்லாம் இதுல தான் வரும். அதேதான். ஆனா நான் தயாராகும் வரை காத்திருக்கேன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய மாயை. ஏன்னா அந்த ரெடியாகிற நிலைங்கிறதே ஒரு உணர்ச்சி தான். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி கஷ்டமான காலங்கள்ல உணர்ச்சிகள் வேலை செய்யாது. அப்போ நாம ஒருபோதும் ரெடியாவே மாட்டோம்னு தானே அர்த்தம்? இது கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, அந்த ரீடிங்கிற ஃபீலிங் வரவே வராது. நான் தயாராக இல்லைன்னு மூளை சொல்றது உண்மையில பயத்தோட மறு உருவம் தான். திரும்பவும் தோத்துடுவோமோ இல்ல வலி அதிகமாயிடுமோங்கிற பயம்தான் அது. கஷ்டமான நேரத்துல எந்த ஒரு புது வேலையை தொடங்குறதும் மூளைக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆ, அதுக்காக அது தப்பான வேலைன்னு அர்த்தம் இல்ல. கண்டிப்பா இல்ல. தெளிவு பிறந்ததுக்கு அப்புறம் செயல் பொறுக்கிறது இல்ல. செயல்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெளிவே பிறக்கும். நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலாங்கிற பகுதி ஒரு வேலையை ரொம்ப பெருசா கற்பனை செஞ்சு நம்மள பயமுறுத்தும். அந்த தடையை உடைக்கத்தான் 5 மினிட் ரூல், அதாவது 5 நிமிட விதியை நம்ம பயன்படுத்தணும். இந்த 5 மினிட் ரூலுங்கிறது மொத்த பிரச்சனையும் ஒரே நாள்ல சரி பண்ணணும்னு நினைக்காம, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கவனத்தை குவிக்கிறது. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. உணர்ச்சிகள் உங்களை தடுக்கும்போது, நான் இந்த வேலையை முழுசாலாம் முடிக்க போறதில்ல, வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் செய்ய போறேன்னு மூளைக்கு ஒரு கமாண்ட் கொடுங்க. ஓஹோ, மூளைய நாமளே ஏமாத்துற மாதிரி. ஆமா, நீங்க அந்த வேலையில வெறும் ஒரு 5 நிமிஷம் ஈடுபட்ட உடனே அந்த தொடக்க தடை உடைஞ்சிடும். மூளை அந்த செயலை ஒரு அச்சுறுத்தலா பார்க்கறத நிறுத்திடும். உணர்ச்சிகள் உங்களுக்கு முன்னாடி போய் வழிகாட்ட தேவையில்ல. நீங்க செயல்ல இறங்குனதுக்கு அப்புறம் உணர்ச்சிகள் உங்களை மெதுவா பின்னாடியே தொடர ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் மனசளவுல மொத்தமா உடைஞ்சு போயிருக்கேன். நான் எப்படியோ என்னை நானே ஏமாத்தி ஒரு 5 நிமிஷம் வேலைய தொடங்கிட்டேன்னு வச்சுப்போம். ஆனாலும் என்கிட்ட அந்த வேலைய முழுமையா பெர்ஃபெக்ட்டா செய்யறதுக்கான எனர்ஜி கண்டிப்பா இருக்காது. என்னால ரொம்ப சுமாரா தான் அந்த வேலைய செய்ய முடியும். அப்படி அரைகுறையா செய்யறதுக்கு பேசாம செய்யாமலே இருந்துடலாமேன்னு தோணுமே. இங்கதான் நாம நம்மளோட எதிர்பார்ப்புகளை மாத்தி அமைக்கணும். நல்லா இருக்கிற நேரங்கள்ல உங்களோட கோல் எக்ஸலன்ஸா இருக்கலாம். அதாவது ரொம்ப சிறப்பா செயல்படுறதா இருக்கலாம். ஆனா ஒரு நெருக்கடியான நிலையில உங்களோட கோல் சிறப்பா செயல்படுறது கிடையாது. தொடர்ந்து களத்துல நிக்கிறது மட்டும்தான். அதாவது அந்த கண்டினியூட்டி முக்கியம். எக்ஸாக்ட்லி. பேர் மினிமம், அதாவது குறைந்தபட்ச செயல்பாட்டோட சக்தியை நாம இங்க தான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கிறது வழக்கம்னா இன்னைக்கு ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறது. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றவங்க இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நடக்கிறது. இதுதான் அந்த பேர் மினிமம் செயல்பாடு. ஆனா இத நான் அப்படியே ஏத்துக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இந்த குறைந்தபட்ச செயல்பாட்டை மட்டும் செய்யறதுங்கிறது ஒரு விதத்துல நம்ம சோம்பேறித்தனத்துக்கு வைக்கிற ஒரு நல்ல பேர் இல்லையா? என்னால முடிஞ்சது செய்யாம ஏதோ பேருக்கு செய்யறது எப்படி வளர்ச்சி ஆகும்? இது நாளடைவுல என்ன ஒரு சோம்பேறியாவே மாத்திடாதான்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். சாதாரண காலங்கள்ல இதை செஞ்சா அது கண்டிப்பா சோம்பேறித்தனம் தான். ஆனா நீங்க எமோஷனலா ஒரு போராட்டத்துல இருக்கும்போது இது சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு உயிர் வாழ்வதற்கான உத்தி, சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. ஓ அப்படியா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு பிசிக்கல் இன்ஜுரிக்கோ, அதாவது ஒரு தசை பிடிப்புக்கோ அல்லது எலும்பு முறிவுக்கோ ஒப்பிட்டு பாருங்க. உங்க கால்ல அடிபட்டுருச்சுன்னா நீங்க வழக்கம் போல வேகமா ஓட மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டேன். அதுக்காக படுக்கையிலேயே மொத்தமா முடங்கி கிடக்கவும் மாட்டீங்க. அந்த தசை ரொம்ப இறுகி விடாம இருக்க பிசியோதெரபி செய்யற மாதிரி ரொம்ப லேசான சில அசைவுகளை கொடுப்பீங்க இல்லையா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா நடப்போம். அதே போலதான் இதுவும். உங்க மனசுக்கும் மூளைக்கும் ஏற்பட்டிருக்க காயத்துக்கு நீங்க கொடுக்கிற பிசியோதெரபி தான் இந்த குறைந்தபட்ச செயல்பாடு. வாவ், இது ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அதாவது நான் ஓடாட்டியும் பரவாயில்ல, ஆனா நான் ஓடக்கூடியவன் தான் அப்படிங்கிற என்னோட அடையாளத்தை, ஐடென்டிட்டியை நான் இழக்காம இருக்க இது உதவுது. ஒரு நாள் முழுக்க படுக்கையில முடங்கி கிடந்தா நான் தோத்துட்டேங்கிற மெசேஜ் மூளைக்கு போகும். ஆனா ஒரு 10 நிமிஷமாவது ஒரு வேலையை செஞ்சா நான் இன்னும் கேம்ல தான் இருக்கேங்கிற மெசேஜ் மூளைக்கு போகும்.
இது எனக்கு நானே போட்டுக்கிற ஒரு கவசம் மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். டிசிப்ளின், அதாவது கட்டுப்பாடுங்கிறது ஒரு கவசம். நிறைய பேர் கட்டுப்பாடுனாலே விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து தங்கள தாங்களே வருத்திக்கிட்டு வேலை செய்யற ஒரு தண்டனை மாதிரி பாக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. அப்போ உண்மையான டிசிப்ளின்னா என்ன? கட்டுப்பாடுங்கிறது உங்கள கீழே விழுந்துடாம தாங்கி பிடிக்கிற ஒரு தர மாதிரி. மோட்டிவேஷன் இருக்கும்போது நீங்க வேகமா ஓடுவீங்க. ஆனா மோட்டிவேஷன் தீர்ந்து போய் நீங்க கீழே விழும்போது நீங்க ரொம்ப அதல பாதாளத்துக்கு போகாம உங்களை அப்படியே தாங்கி பிடிக்கிறது உங்களோட அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடு தான். ரொம்ப அருமையான பாயிண்ட். வாழ்க்கை கடினமா மாறும்போது உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை ரொம்ப சிம்பிளா சுருக்கிக்கணும். உங்களுக்கு ஒரு 10 பழக்கங்கள் தேவையில்லை. உங்களை நிலைநிறுத்துற ரொம்ப கட்டாயமான 1-2 விஷயங்கள் மட்டுமே போதும். சரி, நான் இப்போ என் கட்டுப்பாட்டை சுருக்கிக்கிட்டேன். தினமும் ஏதோ குறைந்தபட்சமா செயல்படுறேன். ஆனா சில நாட்கள்ல அந்த எமோஷனல் பெயின் பிசிக்கல் பெயினா மாறும் இல்லையா? நெஞ்சில ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரி, இல்ல மூச்சு முட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான வலி ஏற்படும். அந்த வலிய வச்சுக்கிட்டு எப்படி அந்த குறைந்தபட்ச வேலை கூட செய்ய முடியும்? இங்க நாம வலிக்கான ஒரு பயாலஜிக்கல் ரீசனை, அதாவது உயிரியல் காரணத்தை புரிஞ்சுக்கணும். வலிங்கிறது சும்மா ஒரு வெறுமையான ஃபீலிங் கிடையாது. அது ரொம்ப தீவிரமான ஒரு ரா எனர்ஜி, அதாவது ஒரு கச்சா ஆற்றல். வலிய எனர்ஜின்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க அதிக மன அழுத்தத்துல இருக்கும்போது உங்க உடம்புல அட்ரினாலின் அப்புறம் கார்டிசோல் மாதிரி ஹார்மோன்கள் அதிகமா சுரக்குது. இதனால இதயம் வேகமா துடிக்குது, ஒரு விதமான படபடப்பு உருவாகுது. இது எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜிக்கு நீங்க ஒரு பாதைய குடுக்கலன்னா அது உங்களுக்குள்ளேயே உழன்று உங்களை அழிச்சி பெரிய மனச்சோர்வா, டிப்ரெஷனா மாறிடும். அப்படியென்றால் வலிய ஒரு உந்து சக்தியா மாத்த முடியும்னு சொல்றீங்களா? இந்த கச்சா ஆற்றலை எப்படி திசை திருப்புறது? வழியிலிருந்து தப்பிச்சு ஓட நினைக்கிறது சுத்தமா யூஸ் இல்லாத ஒரு விஷயம். அந்த அதிகப்படியான எனர்ஜியை உடல் ரீதியான ஒரு செயல்பாடு மூலமா நாம வெளியேத்தணும். உடல் ரீதியான செயல்பாடுனா என்ன மாதிரி? ரொம்ப வேகமா நடக்கிறது, உங்க ரூமை சுத்தம் செய்யறது, வெயிட் லிஃப்டிங் பண்றது, அல்லது உங்களோட முழு கவனத்தையும் கேட்கிற ஏதோ ஒரு சின்ன வேலையை செய்யறது. வலிக்கு ஒரு வடிகால் தேவை. அந்த வடிகால் தான் உங்களோட செயல்பாடு. உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கிற வழியை நீங்க ஒரு ஆக்டிவிட்டியா மாத்தும்போது அது உங்களை முன்னாடி தள்ளுற ஒரு இன்ஜின் மாதிரியே செயல்படும். நீங்க சொல்றது கேக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த எமோஷனும் இல்லாம ஒரு ரோபோட் மாதிரி செயல்படுறது தான் இப்போதைக்கு பாதுகாப்பானதுன்னு தோணுது. ஏன்னா நீங்க ரொம்ப சோர்வா இருக்கும்போது காலையில என்ன சாப்பிடுறது, எந்த ட்ரெஸ் போடுறது மாதிரி சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கிறது கூட நமக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கும். மூளையோட டிசிஷன் மேக்கிங் பவர் மொத்தமா முடங்கி போயிடும். அந்த முடிவெடுக்கும் சோர்வு, அதாவது டிசிஷன் ஃபெட்டிக்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இங்க தான் ஆட்டோமேஷன், அதாவது இயந்திரத்தனமான செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப கை கொடுக்குது. நீங்க இமோஷனலா ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும் போது உங்க மூளையோட முன்பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக்கலா முடிவெடுக்கிற பகுதி, அது சுத்தமா வேலை செய்யாது. அதனாலதான் நம்மளால சின்ன முடிவுகளை கூட எடுக்க முடியல. ஆமா, அந்த நேரத்துல அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது அந்த பகுதியை இன்னும் அதிகமா சோர்வடைய செய்யும். இதை தவிர்க்க என்ன பண்ணணும்னா சிம்பிளான செக்லிஸ்டுகளை உருவாக்குங்க. செக்லிஸ்ட்னா நாளைக்கு என்ன பண்ணணும்னு இன்னைக்கே எழுதி வைக்கிறதா? எக்ஸாக்ட்லி. அடுத்த நாள் என்ன செய்யணும்னு முந்திய நாளே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிடுங்க. உணர்ச்சிகள் இல்லாம அந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் இயந்திரத்தனமா செஞ்சு முடிங்க. அந்த நேரத்துல யோசிக்கவே கூடாது. இது கேக்குறப்பவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. என்ன செய்யறதுன்னு மண்டைய போட்டு குழப்பிக்காம பேப்பர்ல இருக்கிறத மட்டும் செய்யறது மூளையோட சுமைய பாதியா குறைச்சிடும். சரி, இப்ப நாம இந்த எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்றோம்னு வச்சுப்போம். யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டோம், பேர் மினிமமா செயல்படுறோம், வலியையும் ஆக்டிவிட்டியா மாத்திட்டோம், மிஷின் மாதிரி தினமும் உழைக்கிறோம். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் எந்த ஒரு முன்னேற்றமுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு இருண்ட கட்டம் வரும். நான் இவ்ளோ கஷ்டப்படுறனே, ஒரு ரிசல்ட்டும் இல்லையேன்னு தோணும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஃபேஸ, அந்த கட்டத்தை எப்படி கடக்கிறது? இதுதான் கஷ்டமான காலங்கள்ல ரொம்ப ஆபத்தான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். மனிதர்கள் எவ்வளோ வலிய வேணாலும் தாங்கிக்கிட்டு செயல்படுவாங்க. ஆனா தாங்கள் செய்யற வேலைக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணும்போது தான் பலரும் பாதியிலே குவிட் பண்ணிடுவாங்க. இந்த அர்த்தமற்ற கட்டத்துல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி? முடிவுகளிலிருந்து விடுபடுதல், அதாவது டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம்ஸ். முடிவுகளிலிருந்து விடுபடுறதா? அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தானே நாம வேலையில இறங்குறோம். அந்த ரிசல்ட்டையே எதிர்பார்க்க வேண்டாம்னா எப்படி அந்த வேலை மேல இன்ட்ரெஸ்ட் வரும்? இது ஒரு ரொம்ப நுட்பமான சைக்காலஜிக்கல் அப்ரோச். ரிசல்ட்ஸ் எப்பவுமே 100% நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. வெளியுலக காரணிகள்,
மத்த மனுஷங்களோட செயல்கள்னு பல விஷயங்கள் ரிசல்ட்ட முடிவு பண்ணுது. ஆனா உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆமா, அது உண்மைதான். அதனால உங்களோட அடையாளத்தை நீங்க அடையிற வெற்றிகளோடோ இல்ல ரிசல்ட்டோட சேர்க்காதீங்க. உங்களோட முயற்சியோட இணைங்க. இன்னைக்கு நான் நினைச்ச வெற்றி கிடைச்சதான்னு கேட்கறதுக்கு பதிலா, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய குறைந்தபட்ச விஷயத்தையாவது செஞ்சனான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அதாவது முடிவுகளை எதிர்பார்க்காம இருக்கிறதுங்கிறது ஒரு விதமான விரக்தியோ இல்ல அக்கறையின்மையோ கிடையாது. மாறாக நம்மளோட மனநிலைய தீர்மானிக்கிற பவரை ரிசல்ட்ஸ் கிட்ட இருந்து புடுங்கி நம்மளோட முயற்சி கிட்ட கொடுக்கறது. வாவ்! இங்கதான் அந்த சங்கிலிய உடைக்காதீர்கள் அப்படிங்கிற விதி அதிக முக்கியத்துவம் பெறுது இல்லையா? ஆமா, அந்த டோன்ட் பிரேக் த செயின் ரூல். ஒரு நாள் ரொம்ப பிரமாதமா வேலை செஞ்சுட்டு அடுத்த 10 நாள் சோர்வுல முடங்கி கிடக்கிறத விட தினமும் 10 நிமிஷமாவது தொடர்ந்து செயல்படுறது அந்த சங்கிலிய அறுபடாம காப்பாத்தும். 100% உண்மை. கஷ்டமான காலங்கள்ல ஒரு வேலையை விட்டுட்டு திரும்பவும் புதுசா தொடங்குறதுங்கிறது தொடர்ந்து செய்யறத விட ரொம்ப அதிகமான மன ஆற்றலை கேட்கும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் அந்த செயல்பாட்டு சங்கிலியை நாம உடைச்சிடக்கூடாது. இது உங்களோட மன உறுதிய, மென்டல் எண்டூரன்ஸ ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி வளர்க்கும். கஷ்டமான காலங்கள் உங்ககிட்ட ஸ்பீடை எதிர்பார்க்கல, உங்களோட ஸ்டெபிலிட்டியை மட்டும்தான் சோதிக்குது. இது நீங்க ஒரு மேரத்தான சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த நீளமான ஓட்டத்துல நம்ம நடுவுல ரெஸ்ட் எடுக்கலாமா? நிறைய பேர் தங்கள் ரொம்ப கஷ்டமான காலங்கள்ல இருக்கோங்கிறதுனால ஓய்வெடுக்கிறதையே ஒரு பெரிய குற்றமா பாக்குறாங்களே. நான் இன்னும் பிரச்சனையில இருந்தே வெளியில வரல, அதுக்குள்ள எனக்கு ரெஸ்ட் ஒரு கேடான்னு தங்களை தாங்களே ரொம்ப வருத்திக்கிறாங்களே. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அப்ரோச். ஓய்வுங்கிறது நீங்க தோத்துட்டீங்கிறதையோ இல்ல வேலையை நிறுத்திட்டீங்கிறதையோ குறிக்காது. ரெஸ்ட் எடுக்கிறது உங்களோட உடம்பையும் மனசையும் பராமரிக்கிற ஒரு செயல். ஒரு காரை சர்வீஸ் விடுற மாதிரி தான் இதுவும். கரெக்ட். அவசரப்படுறதுனாலயோ இல்ல குற்ற உணர்ச்சியோட தொடர்ந்து ஓடுறதுனாலயோ கஷ்டமான காலங்கள் சீக்கிரம் முடிஞ்சிடாது. மாறா அது உங்களை நிரந்தரமா முடக்கிடும். அதனால அவசரம் இல்லாம, கில்ட் ஃபீலிங் இல்லாம உங்க உடம்பும் மனசும் கேட்கிற ஓய்வை கொடுக்கறது ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அமைதியா, நிலையா, தொடர்ந்து செயல்படுறது மட்டுமே உங்களை அந்த புயல்ல இருந்து வெளியே கொண்டு வரும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்நாள்ல ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய ரொம்ப ஆழமான உண்மைகள். நாம இன்னைக்கு அலசின ஆதாரங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கஷ்டமான காலங்கள் நம்மள அழிக்கிறதுக்காக வரதில்ல, அவை நம்மளோட இன்னொரு பரிமாணத்தை உருவாக்குறதுக்காக வருது. ஆமா, எக்ஸாக்ட்லி. உங்ககிட்ட மோட்டிவேஷன் இல்லைங்கிறதுக்காக உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. நடக்கிற யதார்த்தத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிறது, எந்த ரிசல்ட்டும் உடனே தெரியாட்டியும் முடிவுகளை எதிர்பார்க்காம அந்த 5 மினிட் ரூலை யூஸ் பண்ணி செயல்ல இறங்குறது, மனசளவுல மொத்தமா சோர்வா இருக்கும்போது பேர் மினிமமாவது செஞ்சு பழக்கத்தோட சங்கிலிய உடைக்காம பாதுகாக்கிறது, அப்புறம் முடிவெடுக்கிற சோர்வை குறைக்க செக்லிஸ்ட்களை யூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஆழமா இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, இந்த கஷ்டமான காலங்கள்ல நீங்க பெறுற மன உறுதியும் சுருக்கிக்கிட்ட கட்டுப்பாடும் இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகும் வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே இருக்க போற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நீங்க எப்படிப்பட்ட நெருக்கடியும் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையே இது உங்களுக்கு கொடுக்கும். நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த ஆழமான அலசலை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை நான் கொடுக்க விரும்புறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கஷ்டமான காலம் எப்ப முடியும், நான் எப்ப பழையபடி மாறுவேன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போதே அதை நிறுத்துங்க. ஆரம்பத்துல நம்ம ஒரு அடர்ந்த இருண்ட நெடுஞ்சாலைய பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. அந்த இருட்ட கடந்து உங்க கார் திரும்பவும் வெளிச்சத்துக்கு வரும்போது அந்த காரை ஓட்டி வந்த நபர் உள்ள நுழையும் போது இருந்த அதே பழைய நபரா கண்டிப்பா இருக்க மாட்டார். வழிய பல இருண்ட சவால்களை கடந்து உணர்ச்சிகளை புறந்தள்ளிட்டு தொடர்ந்து செயல்பட பழகிய நீங்க முற்றிலும் புதிய, எதற்கும் உடைக்க முடியாத ஒருத்தரா பட்டத்தீட்டப்பட்ட ஒரு வைரமா மாறியிருப்பீங்க. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, புயலை கடந்து வர்ற அந்த புதிய உங்களை சந்திக்க நீங்க தயாரா? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து இயங்குங்க.